எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க. வாங்க இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சுவையாக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொருளை வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு சக்கரை பூசணிக்காயை தோல் சீவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மோரை வந்து நல்லா கடைஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கடைய முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து கூட அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கடைஞ்சிக்கிட்டேன். நல்லா அந்த திரியாக இல்லாமல் நல்லா கடைஞ்சிருங்க. அந்த திரியாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நல்லா இருக்காதுங்க. மிக்சியில் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கை சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருங்க. வெட்ட தேவையில்லை. ஒரு கைப்பிடி தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஊற வச்சு அதையும் இதோடு சேர்த்துடுங்க. ஜீரகத்தூள் இல்லைன்னா ஜீரகம், இதில் எது இருந்தாலும் இதையும் இதை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி துண்டு அதையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த அளவு இருந்தால் போதும். அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து, வரமிளகா, நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க வதக்கும்போது. அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வேகும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கும்போது ரொம்ப நல்லாவே வேகும். அது பூசணிக்காய் ரொம்ப நல்லது. மோருமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிடையில ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இதை நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கருவேப்பிலையை இதோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூளையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பூசணிக்காய் இருக்குல்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து 2 வதக்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு இப்போது. அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். அதிகமான நேரம் வதக்க தேவையில்லை. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதையும் இதோடு சேர்த்துடலாம். அரைச்ச விழுதையும் இதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது. நீங்கள் எதை அதிகமாக போட்டுட்டாலும் கொலகொலப்பாகிடும். நீங்கள் கொலகொலப்பாக எப்போவுமே வைக்காதீங்க மோர் குழம்பு. இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சிம்மிலே வச்சு பச்சை வாடை போகிற வரையும் தான் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரையும் தான் இப்போ நம்ம வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. கொதித்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கி கீழே வச்சுருங்க. அப்படியே இறக்கி நீங்கள் கீழே வச்சுட்டதுக்கு அப்புறம்தான் அந்த மோர், நம்ம கடைஞ்ச மோரையே ஊற்றணும். சட்டி வந்து ஹீட்டாக இருக்கும்போதோ அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து மோரை ஊற்றி கிண்டி கொதிக்க வைக்கிறேன் அப்படின்னு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த திரளாக நல்லா இருக்காது மோர் குழம்பு. இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை இறக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி தான் திரும்பவும் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.